ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். கேரட் அல்வா இந்த மெத்தடில் செய்யுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடாயில் நெய் சேர்த்துருக்கேங்க. துருவின கேரட் சேர்த்துருக்கேன். கேரட் நல்லா வதங்க விடுங்க. கேரட்டை கொஞ்ச நேரம் கேரட் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேரட் நல்லா வதங்கினதும் பால் சேர்த்துருக்கேன். 1 kg கேரட்டுக்கு நான் ஒரு பாக்கெட் பால் சேர்த்துருக்கேங்க. பால் சேர்த்ததும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க கேரட்டை. கேரட் நல்லா வதங்கினதும் சுகர் சேருங்க. சுகர் சேர்த்ததும் திரும்பவும் அந்த கேரட்டை கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு ஏலக்காய், பாதாம், முந்திரி 3 நான் மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததும் கடாயில் நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி, பாதாம் போட்டு ஃப்ரை பண்ணி அதையும் அந்த கேரட் கூட சேர்த்துக்கோங்க. இது சேர்ந்ததும் நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டணுங்க. நெய் நல்லா தாராளமாக சேருங்க. கேரட் அல்வா அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேரட் நல்லா வதங்கினதும் நான் பால்கோவா கடையில் வாங்கின பால்கோவா தாங்க சேர்த்துருக்கேன். சுகர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பால்கோவா சேர்க்குறதால சுகர் அதிகமாகிடும். பால்கோவா சேர்த்து நல்ல அல்வா பதம் வந்ததும் கேரட் அல்வா ரெடிங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் கேரட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.